இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போ எவ்ளோ பெரிய பிளான் பண்ணி வச்சிருக்கா அப்படின்றது எல்லாமே தெரியும். அதாவது என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா வந்து கார் ஏத்தி கொல்ல பார்த்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துட்டு இருந்தாலுமே கூட, இப்போ இலக்கியா மேலயும், கௌதம் மேலயும் கேஸ் குடுக்காம இருக்கிறதுக்கான ரீசனே ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு போயி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சேர்த்துருவாங்க. அதாவது மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால தான், இப்பவும் அஞ்சலி பொறுமையா இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். ஒரு பக்கம் சிந்தாமணி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கழுத்த புடிச்சு நெரிச்சு, நான் அவ்ளோ பெரிய பிளான் பண்ணி வச்சிருந்தா, நீ என்னடான்னா இவ்ளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளான் எல்லாத்தையுமே கெடுத்து விட பார்க்குறியா? ஒரே ஒரு கேஸ குடுத்து அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க. என்னடா நடக்குது இங்க? ஏதுடா நடக்குது? அது மட்டும் இல்லாம நமக்கு ஒண்ணுமே புரியலையேடா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இந்த சிந்தாமணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த அஞ்சலியோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு தெரிய வரப்போகுது. இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியாவும், கௌதமும் வந்துட்டு ரொம்ப அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அஞ்சலி திருந்துட்டான்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ தன்னோட சொந்த அம்மா சிந்தாமணி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் குடுக்கறதுக்காக வந்தாங்க. ஆனா அந்த கேஸ வந்து பார்த்தீங்கன்னா, வாபஸ் வாங்க வச்சு ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து நம்ம இவங்க அஞ்சலி வந்து காப்பாத்துனதுல இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் நம்ம ஜானகி வந்துட்டு அஞ்சலி உண்மையிலேயே திருந்திட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ப ஆரம்பிச்சுறாங்க. இந்த நம்பிக்கை தான் அவளுக்கு தேவை. இந்த நம்பிக்கையால தான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அதாவது அஞ்சலி மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் உறுதுணையா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படி என்னதான் நடக்க போகுது? அப்போ கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்களா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போக தான் போறாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா, அதுக்கு முன்னாடி சில கசப்பான சம்பவங்கள் இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நடக்குது. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியும், எஸ்எஸ்கேவும் வந்து பார்த்தீங்கன்னா, தெருமுக்குல நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எஸ்எஸ்கே இருந்துட்டு ஏற்கனவே கௌதம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி விடுவிக்க சொன்ன ஒரு டைம்லயே பயங்கர கோவத்துல வந்து இருந்துட்டு இருந்தாங்க. வேற வழியே இல்லாம கௌதம வந்து பார்த்தீங்கன்னா விட சொன்னாங்க. இப்போ அஞ்சலி வந்து அதாவது நம்ம இலக்கியாவையும் இப்போ காப்பாத்திட்டாங்க. இலக்கியாவும் ஜெயிலுக்கு போல அப்டின்னோனே, இன்னும் பயங்கர கோவப்பட்டு அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி, "நீ ஒழுங்கு மரியாதையா உன் தெருமுக்குக்கு வா! இல்லன்னா நேரா உங்க வீட்டுக்கே வந்துருவேன்" அப்டின்ற மாரி வந்து சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சுறாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, "நீ என்ன முட்டாளா அஞ்சலி? நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? அந்த கௌதமும், இலக்கியாவும் தூக்கி ஜெயில்ல போடலாம்" அப்டின்னு சொல்லிட்டு நான் எவ்ளோ பெரிய பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா நீ அசால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நீயும் அந்த பைரவியும் சேர்ந்துட்டு எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்களே! அப்டின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வசந்த் இருந்துட்டு அந்த வழியா வந்தவன், "என்ன இது? இந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா சரியில்லையே! ஏற்கனவே கௌதமுக்கும், அதாவது தன்னோட மாமாவுக்கும், அக்காவுக்கும் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நல்லா கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பிரிக்கணும், அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் வந்து 2 பேரையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அஞ்சலி எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பேசிட்டு இருக்கா? அவ தெரிஞ்சுட்டு தானே சொன்னா, அப்படின்ற மாரி வந்து கிட்ட நின்னு பார்க்கும்போது தான், இப்போ பைரவி அதாவது இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த அஞ்சலி இருந்துட்டு, "இங்க பாருங்கப்பா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் செய்றேன். ஆனா இந்த ஒரு விஷயத்துல என் போக்குல விடுங்க. நான் அந்த வீட்டுக்கு முதல்ல போகணும். அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இலக்கியா, கௌதம் 2 பேரையுமே காலி பண்றது தான் என்னோட முதல் நோக்கம். அதனால நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இத கேட்ட வசந்த் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ "அக்கா, அக்கா இந்த மாரி தான் நடந்துச்சு, அந்த மாரி தான் நடந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் பண்ணி சொல்லப் போறாரு. அதாவது இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம வசந்த் வந்து நம்ம இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி, "அக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அஞ்சலிய பத்தி என்ன நெனைக்கிறீங்க? அஞ்சலிய அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? அஞ்சலி உண்மையிலேயே திருந்துட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, என்ன வசந்த் நீ இப்படி பேசிட்டு இருக்க? அஞ்சலி முன்னாடி மாரி இல்லடா. அவ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்கா. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, விரதம்லாம் இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி சீக்கிரமா அந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்துருவேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, "அக்கா நீங்களும் மாமாவும் என்ன முட்டாளாக்கா? அவ இங்க பயங்கரமான பிளான போட்டுட்டு இருக்கா. ஆனா நீங்க என்னடான்னா, மறுபடியும் அஞ்சலிய நான் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன். வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. அஞ்சலியோட பிளான் அது இல்லக்கா. நான் வீடியோ அனுப்பிச்சு வைக்கிறேன் பாருங்க. எஸ்எஸ்கே கூட சேர்ந்து சீக்கிரமா உங்களையும், மாமாவையும் அந்த வீட்ட விட்டு தொரத்துறதோ, இல்ல பழி வாங்குறதோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட நோக்கம். ஆனா இப்போ அவ சைலன்ட்டா இருக்கா அப்டின்னா, அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள அதாவது உங்கள வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு கடைசில இது எல்லாத்தையுமே பண்ண போறா அப்டின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவ அனுப்பிச்சு விடுறாங்க. அத பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நம்ம இலக்கியாவுக்கு செம்ம கோவம் வரும். ஏன்னா, அந்த அளவுக்கு ஆத்திரத்திலயும், கோவத்திலயும் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.